வணக்கம். என்னுடைய பெயர் ஜா அருணா, உதவி பேராசிரியர், தமிழாய்வுத்துறை, பிஷப் கல்லூரி. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல சொல்லதிகாரம், சொல்லதிகாரத்துல கிளவியாக்கம் பார்க்கிறோம். கிளவியாக்கத்துல ஒரு நூற்பா வண்ணச்சினை சொல் என்பது அடை சினை முதல் என முறை மூன்றும் மயங்காமை நடைபெற்று இயலும் வண்ணச்சினை சொல். வண்ணச்சினை சொல் என்பது பாத்தீங்க அப்படின்னா அடை சினை முதல் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றும் முறையாக ஒன்றன் பின் ஒன்றாக வருமே என்றால் அதனை வண்ணச்சினை சொல் என்று நாம் அழைக்கின்றோம். உதாரணமாக செங்கால் நாரை என்று சொல்லப்படுகின்றது. இதுல செங்கால் நாரை, செங்கால் என்று சொல்லும் போது செம்மையான சிவந்த நிறமுடைய கால்களை உடைய நாரை என்பது, இதுல செம்மை என்பது அடையாகவும் கால் என்பது சினையாகவும் நாரை என்ற சொல் முதல் சொல்லாகவும் பெயர் சொல்லாகவும் வந்திருக்கின்றது. அதனால அடை சினை முதல் என்று சொல்லப்படுகின்ற முறையாக இந்த மூன்றும் ஒன்றன் பின் ஒன்று அமைந்து வந்திருக்கக்கூடிய காரணத்தினால இதை வண்ணச்சினை சொல் என்று நாம் அழைக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது சுட்டுகளின் இயல்பு. பொருளோடு புணரா சுட்டு பெயராயினும் பொருள் வேறுபடாது ஒன்று ஆகுமே. பொருளோடு புணரா சுட்டு பெயர் ஆயினும், இப்பொழுது நம்ம ஒரு மளிகை கடைக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த மளிகை கடையில போய் எனக்கு கடலைப்பருப்பு வேண்டும் என்று நாம் கேட்கும்போது அந்த மளிகை கடைக்காரர் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூட்டைகளில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பையோ அல்லது பயத்தம் பருப்பையோ காட்டி இவை அல்லது இல்லை என்று கூறுகின்ற பொழுது அது சுட்டுகளின் இயல்பு என்று அழைக்கப்படுகிறது. இவை அல்லது இல்லை. கடலைப்பருப்பு நம்ம கேட்கும் போது கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னு அந்த கடைக்காரர் கூற மாட்டார். அதற்கு மாற்றாக அவர் என்ன சொல்றார், துவரம்பருப்பை சுட்டி காட்டி இவை அல்லது இல்லை என்று கூறுகின்ற பொழுது இங்கு சுட்டுகளினுடைய இயல்பு அது அவ்வாறு அமைகின்றது. அடுத்தது சிறப்பு பெயர். சிறப்பின் ஆகிய பெயர்நிலை கிளவிக்கும் இயற்பெயர் கிளவி முற்பட கிளவார். சிறப்பு பெயரை தான் நம்ம என்ன செய்யணும்னாக்க முதல்ல சொல்ல வேண்டும். இயற்பெயரை நம்ம இறுதியில சொல்ல வேண்டும். இறுதியில இயற்பெயர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பெற்றோர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெயர், சொந்த பெயர் என்று சொல்லுகின்ற அந்த பெயர் சொல்லை நம்ம இரண்டாவதாக சொல்ல வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டத்தினை சிறப்பினை நம்ம முதல்ல சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுது ஏனாதி நல்லுதடன் என்று சொல்லப்படும். நல்லுதடன் என்பது அவருடைய இயற்பெயர். அப்படிப்பட்ட அந்த இயற்பெயரை உடைய நல்லுதடருக்கு ஏனாதி என்று சொல்லுகின்ற அந்த பட்டமானது சிறப்பு பெயராக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஏனாதி நல்லுதடன் என்பது இந்த சிறப்பு பெயர் என்று சொல்கிறோம். இன்னும் இயல்பாக சொல்ல வேண்டும் என்றால் கருணாநிதி. கருணாநிதி என்பது அவருடைய இயற்பெயர். அவருக்கு கலைஞர் என்ற பெயரை நம்ம பட்ட பெயராக சிறப்பு பெயராக கொடுத்திருக்கிறோம். அதனால கலைஞர் கருணாநிதி என்று கருணாநிதி கலைஞர் என்று அழைக்க கூடாது. சிறப்பு பெயரை தான் முன்னிலையில வர வேண்டும். கலைஞர் கருணாநிதி என்பது. ஒரு பொருள் பல பெயர் வினை ஏற்றல். நம்மளுடைய தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு பொருளை தருகின்ற பல சொற்கள் நமக்கு வினையினை ஏற்று வருகின்றது. உதாரணமாக ஆசிரியர், பேரூர் கிழான், சைற்றியன், இளங்கண்ணன், சாத்தன், வந்தான். ஆசிரியன், பேரூர் கிழான், சைற்றியன், இளங்கண்ணன், சாத்தன் என்பது ஒரே பெயர், ஒரு ஆளுக்கு உரிய ஒரு பெயர் தான். அப்ப நம்ம இத ஆசிரியன் வந்தான், பேரூர் கிழான் வந்தான், சைற்றியன் வந்தான், இளங்கண்ணன் வந்தான், சாத்தன் வந்தான் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஆசிரியர் ஒரு பெயராகவும், பேரூர் கிழான் ஒரு நபராகவும், சைற்றியன் ஒரு நபராகவும், இளங்கண்ணன் ஒரு நபராகவும், சாத்தன் ஒரு நபராகவும் கருதப்படுகிறார். அதனால அப்படி சொல்லாம ஒரு பெயர் பல பொருளாக இருந்தாலும் அது ஒரே ஒரு வினையை கொண்டு முடிந்த காரணத்தினால அது ஒரு நபருக்குரிய சொல்லாக அது கருதப்படுகிறது. இரட்டை கிளவி இயல்பு. இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்து இசையா. இரட்டை கிளவி என்று சொல்வது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ரெட்டித்து வருகின்றது. அப்படி ரெட்டித்து வருகின்ற அந்த சொல் கருத்தது அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது அது கரிய நிறத்தினை உடையதாக இருக்கு அப்படிங்கிற பொருளுக்கு வந்துடும். அதனால கரு அப்படிங்கும் போது அது வேறொரு சொல்லை சொல்லுகின்றது. அப்ப கருத்தது அப்படிங்கும் போது நமக்கு அது ரெட்டித்து தான் நமக்கு அது சொல்ல வேண்டும். கருகருன்னு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது மிகுந்த அடர்ந்த கருமை நிறத்தை உடையதை குறிக்கிறதாக நம்ம சொல்லுகின்றோம். மொடு மொடுத்தது இது இசை குறிப்புல நமக்கு வருகின்றது. குறு குறுத்தது, கருத்தது குறிப்பாக நமக்கு வருகின்றது. அடுத்ததாக ஒரு பெயர் பொது சொல்.
ஒரு பெயர் பொதுச்சொல் உள் பொருள் ஒழிய தெரிபு வேறு கிளத்தல் தலைமையும் பன்மையும் உயர்திணை மருங்கினும் அக்ரிணை மருங்கினும். உயர்திணையிலையும் அக்ரிணையிலையும் ஒரு பெயர் பொது சொல்லானது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லும் பொருட்டாக அது தலைமைத்துவம் தாங்கி நமக்கு அந்த பொருளை வெளிப்படுத்துகின்றது. உதாரணமாக பார்ப்பனச்சேரி. பார்ப்பனச்சேரி அப்படிங்கும் போது அங்க பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பார்ப்பனச்சேரியில பார்ப்பனர்களும் இருப்பார்கள், மற்ற சாதியை சார்ந்தவர்களும் அங்க இருப்பார்கள். ஆனால் மற்ற எல்லா சாதியினரை காட்டிலும் பார்ப்பனர்கள் உயர்ந்தவர் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கின்ற காரணத்தினால அந்த இடத்திற்கு பெயர் பார்ப்பனச்சேரி என்று அழைக்கப்படுகின்றது. எயினர். எயினர் அப்படின்னு சொல்லும்போது எயினர் நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப எயினர் நாடு அப்படின்னாக்க எயினர் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் படை வீரர்களாக காணப்படுகிற படை வீரர்களாக மறவர்களாக வீரம் நிறைந்தவர்களாக காணப்படுகின்ற காரணத்தினால அவர்கள் அதிகமாக அந்த நாட்டில இருக்கின்ற காரணத்தினால அது எயினர் நாடு என்று அழைக்கப்படுகின்றது. அதே மாதிரி அக்ரிணையில பனந்தோப்பு. பனந்தோப்பு அப்படின்னு சொல்லும் போது பனைமரம் இருக்கும், அந்த பனைமரத்தோடு கூட அதிகமான பனைமரங்கள் இருக்கும், அதோடு கூட சில மாமரங்கள் இருக்கலாம், 1-2 கொய்யா மரங்கள் இருக்கலாம், தென்னை மரங்கள் இருக்கலாம். அப்ப இதுல அதிக அளவு எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அதை நம்ம பனந்தோப்பு என்று அழைக்கின்றோம். ஈச்சங்காடு. ஈச்சங்காடு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு காட்டுப்பகுதி, அந்த காட்டில முள்ளு கருவேல மரங்களும் இருக்கலாம், பிற குத்து செடிகள் இருக்கலாம், கொடிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அதுல ஈச்ச மரம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அதை நம்ம ஈச்சங்காடு என்று அழைக்கின்றோம். நன்றி.